ரொட்டேனிச்சு நல்லதே விரும்பும் முருகானந்தன். அது என்னது, ஒரு பெரிய நெடுஞ்சாலையில் தடுப்பு சுவரெல்லாம் வெள்ளை அடிச்சிருக்குன்னு பார்க்குறீங்களா? ஒன்றுமே இல்லைங்க. இது கரூர் வந்து திருச்சி செல்லக்கூடிய பைபாஸ் ரோடு. அதில் தான் வந்து அந்த 2 பக்கம் சுவர்களானது வெள்ளை அடிக்கப்பட்டு சுத்தமாக இருக்குது. ஒன்றுமே இல்லைங்க. திமுக அரசு இருந்து பாருங்கள். அப்போ செந்தில் பாலாஜின்னு ஒரு மரமண்டை வந்து இங்கே வந்து மினிஸ்டராக இருந்ததுங்க தமிழ்நாட்டில். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்போ செந்தில் பாலாஜி அட்ரஸ் இல்லாமல் ஓடிட்டுருக்காப்புல. அந்த மரமண்டை வந்து இன்னொரு 5000 வருஷத்துக்கு இருக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, இந்த கரூர்லேருந்து திருச்சி செல்லக்கூடிய சாலையில் கூடிய எல்லா என்ஹெச் ரோட்லேயும் பார்த்திங்கன்னா, ஸ்டாலின் வாழ்க, தளபதி உதயநிதி வாழ்க, வெங்காயம் வாழ்க, பச்சை மிளகா வாழ்க, கோமாளி வாழ்க, என்ன இப்படி கிறுக்குத்தனமாக வந்து பார்த்திங்கன்னா என்னமோ ஒரு 5000 வருஷத்துக்கு இருக்கிற மாதிரி அந்த ஆள் பண்ண அநியாயம். இந்த சாலை நெடுஞ்சாலையில் வந்து 2 பக்கமும் வந்து போச்சு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட பல கிலோமீட்டர் தூரத்துக்கு எழுதி நாசம் பண்ணியிருந்தாப்புல. திமுக ஆட்சியில் இருந்தப்போ அதனுடைய மதுவிலக்குத்துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி நினச்சிட்டாப்புல, நமக்கு பெரிய சக்தி உலகத்தில் உண்டான வெங்காயம். உன்னுடைய திராவிடர் கழகத்தில் பெரியார் சொல்லுவார் இல்லையா, அதே வெங்காயம் தான் ஒன்றா சொல்கிறேன். வெங்காயம் இந்த உயிர் இருக்குது பாரு, அது நம்ம கையில் முதல்ல இல்லை. உன் பணத்தால் ஒரு மயிரை கூட பிடுங்க முடியாது, புரியுதா? எப்போ உன்னை தூக்கிட்டு போகணும், எப்போ உன்னை ஆட்சி விட்டு இறக்கணும், எப்போ உன்னை தூக்கணும்னு அந்த ஆண்டவன் ஒருத்தனுக்கு தான் தெரியும். ஆண்டவனே நம்பாத கட்சி தான் உன் கட்சி. அதனால தான் நீ ஆடி பார்த்துருக்க. இதான் உன் ஆட்டம் காலி பாரு. இப்போ எல்லாம் சுத்தமாகிடுச்சு. இனி வாழ்க்கையில் ஒரு நாள் கூட அந்த திமுக வர முடியாது, அதிமுகவும் வர முடியாது. திராவிட கட்சிகள்லாம் முடிஞ்சு போச்சு காலம். அதனால் ஆட்டம் போட்ட எல்லா அமைச்சர்களும் எல்லாம் இப்போ எங்கே இருக்கீங்கன்னு தெரிய மாட்டேங்குது. என்ன ஆட்டம் போட்டீங்க ஐயா, அப்படியே எங்கள் அப்பா, சரித்திரம் காணாத ஆட்டம். உங்கள் ஸ்டாலின் தலைமையில் நீங்கள் ஆன ஆட்டம் இருக்குது பாருங்கள், அப்படியே எங்கள் அப்பா. என்ன ஆட்டம், நிரந்தர முதல்வர் என்ன, தளபதி ஸ்டாலின், அப்படியே எங்கள் அப்பா, வெங்காயம், பச்சை மிளகா, ஆடிய ஆட்டம் என்ன. கண்ணதாசன் பாட்டு எடுத்து படித்து பாருங்கள், உட்காந்து மனப்பாடம் பண்ணுங்கள். உங்கள் தலைவர் முதற்கொண்டு, ஸ்டாலின் முதற்கொண்டு எல்லாம் மனப்பாடம் பண்ணி, எதுவும் நிரந்தரம் இல்லை, சேர்த்து வச்ச லட்சக்கணக்கான கோடிகள்லாம் சாக போகிற நேரத்தில் கருணாநிதி எப்படி செத்து போனார், ஜெயலலிதாம்மா எப்படி எல்லாம் சம்பாதிச்சாங்க. பட் அவங்க மரணமே அவங்களுக்கு புரியல. அது மாதிரி தான் சாவுங்கிறது யாருக்கு வேணால் எப்போ வேணால் வரலாம். அதனால் ஆடுறத இனியாவது நிறுத்துங்க. நன்றி, வணக்கம். சமூக ஆர்வலர் ரொட்டேனிச்சு நல்லதே விரும்பும் முருகானந்தன், கரூர் பைபாஸ் ரோட்டில் இருந்து.